ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு, அதாவது யாரா இந்த பையன் அந்த டாஸ்க்கு காலையில் வந்தது பாருங்கள். அந்த ப்ரொமோ அந்த விஷயங்கள் இப்போ தான் வருது. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பயங்கரமாக மங்களகரமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம திவாகர் கொஞ்சம் வாயை அடைக்கணும். ஒரு தடவை ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் தலைவலிக்கிற அளவுக்கு பேசி டென்ஷன் பண்ணி விட்டாப்புல. அதே மாதிரி விக்ரம், அதாவது இருக்கிறதே இந்த பிக் பாஸஸில் இவரை மாதிரி கேவலமாக வந்து பிக் பாஸ் யாரையும் கலாய்க்கல. அந்த மாதிரி வந்துட்டு விக்ரமுக்கு என்ன வந்துச்சுன்னா, அந்த சீட்டில் வந்து இவங்களுக்குலாம் பேமெண்ட்டே வேண்டாம், பச்சாஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒன்று தெரியும். இவர் வந்து எப்பயுமே வந்து சேஃப் கேம் தான் விளையாடுவார்னு 3 நபர்களை சொல்லும்போது சபரி, பிரவீன், கெமின்னாரு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, சபரிக்கிட்ட வேலை சொல்லிட்டா நல்லா பண்ணுவான், அவங்களுக்கு பேமெண்ட் இல்லைனாலும் நல்லா பண்ணுவாங்க. பிரவீன் எக்ஸ்ட்ரா வேலையே பண்ணுவான். கெமி சூப்பராக ஜக்குஸை கழுவதான் சொன்னோம், ஆனால் என்னமா பண்ணான், அதனால் இவங்க பேமெண்ட் இல்லைனா கூட நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பிக் பாஸ் டென்ஷன் ஆகிடார். முதல்ல நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? பேமெண்ட்டே இவங்களுக்கு வேஸ்ட்டு, வெறும் பச்சார்ஜ் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி யார் அப்படின்போது சார் ஒரே நிமிஷம் சார் அப்படின்னாரு. அப்புறம் கலை சார், அவர் சூப்பர் டீலக்ஸ் போனதால் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறார் சார், அதனால் அப்படின்போது ரெண்டாவது சார் அப்படி யோசிக்கும்போது காண்டாயிட்டார் பிக் பாஸ். ஏன்னா முதல்ல ஒன்று சொன்னார், அதாவது அப்புறமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அசிடிட்டிக்கு ஏதாவது ஊசி கீசி போட்டாங்களா உங்களுக்கு அப்படின்னாரு. செம்ம கலை, நிறைய கலாய்ச்சார். அதுக்கப்புறமா டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வேறு யாராவது தைரியமான ஆளாக இருந்தால் அவங்கள கூப்பிடுங்க, நீங்கள் போய் தைரியம்லாம் போய் உட்காந்துருங்கன்ட்டார். செம்ம அசிங்கம். இல்லை நானே சொல்கிறேன்னு சொல்லாமல் என்ன பண்ணிட்டார், எனக்கு உண்மையே தைரியம்னு போய் உட்காந்துட்டாரு. என்னடா இது இவ்வளோ இதுவாக மொக்கையாக ஒருத்தவங்க ஒரு கண்டஸ்டன் இருப்பாங்க. பிக் பாஸ் இந்த மாதிரி சொல்கிறார், தைரியம் இல்லைனா போய் உட்காந்துருங்க, வேறு தைரியமாக நாளை கூப்பிடுங்கண்ணா. இல்லை நான் பேசுகிறேன்னு சொல்லாமல் கம்மக்குமே உட்காந்துட்டார். அதனால தான் இந்த விக்ரம் பிடிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் விஜய் பார்வதிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ தான் 4 வாரமாக நாமினேஷன்ஸில் வராமல் இருக்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல மாதிரி வேஷம் போட்டு வரேன்னு. இதுதான் அந்த விஷயங்கள். தைரியமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே வந்து எல்லோரும் குத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம். என்னத்தை பண்ணுறது? இந்த விக்கல்ஸ் விக்ரம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.